ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன் வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மட்டும் எங்களோடு கூட இருந்தீரப்பா, எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தேவன் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. நீங்க இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உம்மை வரவேற்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கணும். கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எரேமியாவில் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் வல்லமை உள்ளவராயிருந்தார். இன்னும் வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வல்லமையினாலே, தன்னுடைய வல்லமையினாலே இந்த பூமியை அவர் ஸ்தாபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வல்லமை செய்கிறவராக இருந்தார். சமுத்திரத்தை 2ஆக பிளந்து போட்டார். அவர் எவ்வளவாய் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை பெரியது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் அற்புதங்களை செய்து மக்களை வழிநடத்தி வந்தார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களும் கூட ரொம்ப வல்லமை உள்ள காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். அவர் வல்லமை உள்ள காரியங்களை செய்தார். புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் நம்ம பார்க்க முடியும், ஜீசஸ் அவர் வல்லமை உள்ளவராக அவர் சுற்றி திரிந்தார், ஊழியங்களை செய்தார். எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவர் செய்தார்.
அப்படிப்பட்ட காரியங்கள், இது எல்லாவற்றையும் பாருங்க, அவர் வல்லமை நிறைந்தவராக அவர் அநேக காரியங்களை அவர் செய்து ஆசீர்வதித்து வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ஆண்டவர் மரித்து நமக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை விட்டார். 3வது நாளில் அவர் உயிர் தெழுந்தார். பாருங்க, அந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமை, அது மிகப்பெரிய வல்லமை. இன்றைக்கும் நம்ம ஈஸ்டர்லாம் கொண்டாடி முடிச்சு 1 மாதம் ஆக போகுது. ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் தெரியுமா? அவர் உயிர் தெழுந்த வல்லமையை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். அந்த உயிர் தெழுந்த வல்லமை அது மிகப்பெரிய வல்லமை. அவர் ஏற்கனவே அவர் வல்லமை உள்ளவர் தான். அவர் வல்லமை உள்ள காரியங்களை செய்தார், பெரிய காரியங்கள். ஆனாலும் அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமான காரியங்கள், அவருடைய வல்லமை விவரிக்க முடியாத வல்லமையாக வெளிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். பாருங்க, அவர் சொல்றார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். அவருடைய வல்லமை, அவருடைய உயிர் தெழுதலின் மூலமாக நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் அவரே உயிர் தெழுதல், அவரே நமக்கு ஜீவனுமாய் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உயிரோடு இருந்து அவர் வல்லமை உள்ளவராக நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, மத்தேயு 28:6 சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமை என்னன்னா, அவர் உயிர் தெழுந்து அந்த கல்லை அவர் புரட்டி போட்டு அவர் எழும்பி வந்தார். அதுதான் உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை. அவரை அப்படியே அவர் மரித்த பின்பதாக அவரை அடக்கம் செய்தார்கள். அந்த அடக்கம் செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யூதர்களுடைய முறைமையின்படி அவங்க இந்த வெள்ளை போளம், கரிய போளம் இதுகளெல்லாம் கொண்டு அந்த மரித்த உடம்புல மேலே பூசுவாங்க. பூசி அதுக்கு மேலே நல்ல வெள்ளை துணியை சுற்றிடுவாங்க. அப்படி சுற்றும் பொழுது அது அந்த வெள்ளை போளம், கரிய போளம்லாம் சேர்ந்து அது சுகந்த வர்க்கங்களாக இருந்தாலும் அது டைட்டாக அந்த சரீரத்தை மிகவும் டைட்டாக அது பிடித்து கொள்ளுமா. அதை திருப்பி பிரிக்கவே முடியாது யாராலையும். அந்த அளவுக்கு அது ஒரு டைட்டான ஒரு பொருளாக அது காணப்படுகிறது. அதே மாதிரி தான் ஜீசஸையும் அப்படியே கொண்டு அவரை அடக்கம் பண்ணபடியாக நிக்கோதேமஸ் என்பவன் அவன் போய் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கி, பாருங்க, யோவான் 19வது அதிகாரம் 39-40 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதை பற்றி எழுதியிருக்குது. அந்த நிக்கோதேமஸ் வெள்ளைப்போளம், கரியப்போளம்லாம் கொண்டு ஒரு 100 ராத்தல் கொண்டு வந்தானோ. இந்த சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி அவரை கட்டினாங்க. இந்த 100 ராத்தல் அவன் கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோமே. அந்த வெள்ளைப்போளம், கரியப்போளம் அது கிட்டத்தட்ட 32.5 கிலோ இருக்குமா. அப்படிப்பட்ட அவ்வளவு வெயிட்டாக அந்த திங்ஸை கொண்டு அந்த சுகந்த வர்க்கத்தை கொண்டு ஜீசஸுடைய உடலில் பூசி அதை சீலையினாலே சுற்றி அதை இறுக பிடித்து கொண்டது. அப்படியே அவரை கொண்டு அடக்கம் செய்தார்கள். அதை யாராலும் பிரிக்க முடியாது. ஆனால் நடந்தது என்ன பாருங்க, 3வது நாளில் அதிகாலையிலே இந்த பெண்கள், மகதலேனா மரியாள் கூட மற்ற ஸ்திரீகள்லாம் சேர்ந்து அவங்க எல்லாரும் போகிறாங்க, போய் பார்க்க போகிறாங்க. ஆண்டவருடைய கல்லறையை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்க்கும் பொழுது போகும் பொழுதே பேசிக்கொண்டு போகிறாங்க. யார் நமக்காக இந்த கல்லெல்லாம் புரட்டி தள்ளுவாங்க? ஐயோ, நம்ம சுகந்த வர்க்கம் இடணுமே அப்படின்னு சொல்லி ஒருவரோடு பேசிக்கொண்டு போகிறாங்க. ஆனால் நடந்தது பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார்.
அவர் எப்படி உயிர் தெழுந்தார்? அதுதான் பெரிய பயங்கரமான ஒரு வல்லமை பாருங்க. அவருக்கு யாரும் தேவையில்லை, அவரே பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். அந்த கல் தானாக புரட்டப்பட்டது பாருங்க. அவங்க போறதுக்கு முந்தைய அந்த கல் புரட்டப்பட்டு கிடந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் விடிய காலத்திலேயே அவரே அந்த கல் பூட்டப்பட்டிருந்தாலும் கூட அவர் தானாக வெளியில வர்றாரு. அந்த கல் புரண்டு போகுது. இந்த கல் புரண்டு போகுது. அந்த திரைச்சலில் அவரை சுத்தி வச்சிருக்காங்களே, அது டைட்டா பிடிச்சு அப்படியே இருக்குமே. அந்த துணியிலிருந்து யார் அவங்கள விடுவிச்சாங்க? அந்த துணி எப்படி கலன்று போச்சு? அதுதாங்க பவர். ஒரு தலைக்கு கட்டி இருந்த துணி தனி, உடம்புக்கு சுற்றி இருந்த துணி தனி. அந்த துணியை ஒரு பக்கம் கிடக்குதான், இந்த தலையில சுற்றப்பட்ட துணி தனியா கிடக்குதான். பாருங்க, ஆண்டவர் அந்த கல் புரட்டப்பட்டு அப்படியே வந்தார். அந்த கல் சாதாரணமான கல் கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போயிருக்கும்போது சில கற்களை காட்டுனாங்க. இப்படிப்பட்ட பெரிய கல்லை தான் இந்த தூக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கல்லெல்லாம் பார்த்தா யாராலும் மனுஷங்களால் தூக்கி புரட்டி வைக்கிறது பெரிய கஷ்டம். அது எவ்வளவு பேர் சேர்ந்து வைப்பாங்களோ தெரியல, அவ்வளவு வெயிட். அது மட்டும் இல்லை, ரோமர்களால் அந்த சீல் போடப்பட்டுட்டு முத்திரை போடப்பட்டாச்சு. நல்லா அது பூட்டப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த ரோமருடைய அந்த அதிகாரத்தையும் கூட ஆண்டவர் உடைத்து எறிந்து அந்த பூட்டு திறக்கப்பட்டது. அது உடைக்கப்பட்டது, திறக்கப்பட்டது, அது உடைக்கப்பட்டது. அந்த கல் அப்படியே புரட்டப்பட்டது. தன்னுடைய சரீரத்தில் அந்த சீலை அது தனியாக போன எப்படிப்பட்ட பவர் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய அந்த உயிர் தெழுந்த வல்லமையை குறித்து ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. அப்படிப்பட்ட வல்லமை எந்த விதமான அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, எந்த ரோமருடைய முத்திரைகள் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நிச்சயமாய் ஆண்டவர் அவர் வல்லமை உள்ளவராக, அவர் அதிகாரம் பெற்றவராக, அவர் அதை எல்லாம் உடைத்து விட்டு அவர் வெளியே நிற்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கட்டுகளை உடைக்கிறவர், அவர் தடைகளை உடைக்கிறவர். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய கல்லுகள் போல பிரச்சனைகள் இருக்குதா? பெரிய பெரிய மலைகள் போல பிரச்சனைகள். ஐயோ, அதை அசைக்கவே முடியாதே, அதை புரட்டவே முடியாது போல இவ்வளவு பெரிய மலையா நிற்குது. இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதை நான் எப்படி தாண்டுவேன்? இதை நான் எப்படி சமாளிப்பேன்? என்ன செய்ய போறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம திகைத்து நிற்கிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் நம்முடைய கட்டுகளை உடைத்து எறிவார். எல்லா தடைகளை அவர் அகற்றி போடுவார். அவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. ஏனென்றால் அவரே எல்லா கட்டுகளையும் உடைத்து, துரைத்தனங்களை உறிந்து, அவர் கல்லுகளை புரட்டி அவர் வெளியே வந்தாரே. அந்த உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நம் மத்தியிலே நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய கட்டுகளை அவர் உடைப்பார். அவர் வெளியில அந்த சீஷர்கள் இடத்துல சொல்லும்போது சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு அதிகாரத்தோடு கூட அவர் சொல்றாரு. அவர் வரித்து உயிர் தெழுந்து வந்த உடனே வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாதாளத்தின் திறவுகோல்கள் அவருடைய கையில் இருக்குதுன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய வல்லமை! அவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர். எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டுதான் அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து சொல்லும் பொழுது அவர் பாருங்க, பாதாளத்தின் திறவுகோல் எல்லாம் அவருடைய கையில தான் இருக்கு. வெளிப்படுத்தல் எழுதியிருக்கு. இவர் உயிர் தெழுந்து அதிகாரம், அவர் வல்லமை உள்ள தேவனாக நம் மத்தியிலே அவர் இருக்கிறார்.
இன்றைக்கும் அந்த புரட்டப்படாத அந்த தடையாயிருக்கிற கற்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புரட்டி போடுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே புரட்டி போடுவார். இன்றைக்கும் காலையிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பெண்கள் நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவர் இருக்கிறார். அவர் புரட்டி போட்டு விட்டார். இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுடைய கஷ்டங்களை அவர் மாற்றி போடுவார். அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல பார்த்தது அடைக்கப்பட்டு இருந்த கல்லறை, அந்த கல் புரட்டப்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அடைக்கப்பட்டு இருந்த வீட்டிற்குள்ளாக இயேசு வந்து நின்றார். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினமே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் பூட்டி இருக்கையில், அடைக்கப்பட்டு இருந்த, பூட்டப்பட்டு இருந்த அந்த வீட்டிற்குள்ளாக ஆண்டவர் வந்தார். அந்த சீஷர்கள் எல்லாம் பயந்தாங்க. ஐயோ, எப்படி, யார், எப்படி கதவு பூட்டி இருக்கிறதே, எப்படி இவர் உள்ளே வந்தார்? ஆவேசம் போல பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. கதவு பூட்டி இருக்குது, ஆனா ஆண்டவர் அதை மீறி, அதை தாண்டி அவர் உள்ளே வருகிறார். அடைக்கப்பட்டிருந்த கதவுகள், அதற்கு நடுவில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். அதுதான் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. பிரியமானவர்களே, அவர் வந்து என்ன சொல்லுகிறார்? பயத்தினால யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சீஷர்களுக்குள்ள பயம், கலக்கம், திகில். ஐயோ, ஆண்டவரை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளையும் பிடித்து கொண்டு போடுவாங்களா, நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களான்னு சொல்லி யாருமே கதவை திறக்கல. அப்படியே கதவை பூட்டி உள்ள பயத்தோட இருக்கிறாங்க. இந்த நிலைமையில பாருங்க, ஆண்டவர் வந்து நிற்கிறார். மூன்றாவது நாள் அவர் உயிர் தெழுந்தார். அவர் சாயங்கால வேளையிலே அந்த அடைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு உள்ளாக அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சீஷர்களுடைய பயத்தை நீக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். முதலாவது, உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களை அறுத்து போடும். இரண்டாவது, உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ளே வரும், வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும். அவர் தானுங்க நம்முடைய ஆண்டவர். நீங்க கதவை பூட்டி வச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் வந்து உங்க நடுவில் நிற்பார். அவர் வந்து சொல்லுவார், உனக்கு சமாதானம். மகளே, மகனே, நீ எனக்கு இடம் தருவாயா? நீ பூட்டி வைத்திருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் உன்னோடு கூட இருக்கும்படியாய் நான் வந்து இறங்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம் மத்தியில வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யோவான் 20:26 பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இரண்டாவது, 8 நாள் கழித்து, ஏன் சொன்னா, முதல்ல தோமா இல்லை, மற்ற சீஷர்கள் இருந்தாங்க. தோமா இல்லை. அந்த தோமாவுக்காக, ஏன்னா அந்த தோமா அவிசுவாசமா இருந்தான். ஐயோ, எப்படி இப்படி நடந்ததா? அவர் வந்தாரா? நான் எப்படி நம்புவேன்? நான் என்னுடைய விரல் அவருடைய கையில போட்டு பார்க்கணும்னு சொன்னானே. அவனுடைய நினைவுகளை அறிந்த கர்த்தர் அவனுக்காக 8 நாள் கழித்து மறுபடியும் வந்து அவர் அதே மாதிரி பூட்டி இருந்த
அந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருந்த அந்த வீட்டிற்குள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். நமக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நம்மளை பார்த்து நீ பயப்படாதே, உன் பயம்லாம் நீங்கி போகட்டும், உன்னுடைய சந்தேகங்கள் நீங்கி போகட்டும். அன்றைக்கு தோமாவுடைய உள்ளத்தில் இருந்த சந்தேகத்தை ஆண்டவர் நீக்கும்படியாக மறுபடியும் அவர் உள்ளே வந்து இறங்கினாரே. இன்றைக்கு பயம் உண்டா? வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாம சந்தேகத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து நின்று சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் உயிர் தெழுந்த தேவன், அவர் வல்லமையுள்ளவர். அவர் பூட்டப்பட்டிருந்த கதவுகளின் நடுவில் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்கக்கூடிய அந்த கிருபை, அது ஒரு பவர். சீஷர்கள் பயந்த நேரத்திலையும் கூட எதிர்காலத்தை குறித்த பயம் இருந்துச்சு. ஐயோ, இனிமே என்ன நடக்குமோ என்கிற பயம் இருந்தது. ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கி போட்டார். அவர்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள அவர் வருவார். அவர் வருகிற தேவன், அவர் ஆயத்தமாய் இருக்கிற தேவன். சகேயுக்கு அன்னைக்கு சொன்னார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே, அவரே சொல்றார், நான் உன் வீட்டில் தங்கணும். சீஷர்கள் தங்கி இருந்த வீட்டில் அவரே வந்து நிற்கிறாரு. உனக்கு சமாதானம், அன்னைக்கு சகேயு வீட்டில் உனக்கு ரட்சிப்பு என்று சொன்னாரே. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அவர் நம்மை தேடி வருகிற தேவன், நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக் கொள்கிற தேவன். அவர் உயிர் தெழுந்த வல்லமை, அந்த உயிர் தெழுந்த வல்லமை அவ்வளவு ஒரு பவர். மனிதர்களுக்குடைய பயத்தை நீக்கி போடுகிறது, சமாதானத்தை கட்டளையிடுகிறது, ரட்சிப்பை அருளி செய்கிறது. பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து நிற்கிறார். அதுதான் ஒரு பெரிய வல்லமை பாருங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, அடைக்கப்பட்டு இருந்த அந்த எம்மாவுக்கு சென்ற அந்த சீஷர்களின் கண்களை, அவங்களுடைய இருதயத்தை, மனதை ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. நல்லா தெரியும் எல்லாருக்கும். வந்து லூக்கா 24 அதிகாரத்தில் 30, 31, 32 வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அதில் எம்மாவு என்ற இடத்துக்கு 2 சீஷர்கள் போகிறாங்க. எருசலேமில் அவங்க இல்லை. எல்லாரும் எருசலேமில் ஒரு இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து கதவை பூட்டி இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 சீஷர்கள் அவங்க எம்மாவுக்கு நேராக அவங்க எருசலேமை விட்டு கடந்து அவர்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை ஏன் இவங்க அப்படி போகிறாங்க? ஏன் அவங்க எருசலேமை விட்டு போகிறாங்க? ஐயோ, அப்படி போகக்கூடாதே. எருசலேமில் பயங்கரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாமே எருசலேமில் இருந்து தான் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதனால ஆண்டவர் அவங்கள தேடி போறார். அவங்க ஏன் தனியாக போகிறாங்க? வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கும் தரிசனம் ஆகலான்னு சொல்லி ஆண்டவர் அந்த எம்மாவுக்கு போன அந்த சீஷர்களோடு கூட அவரும் சேர்ந்து நடக்கிறார். யாருமே தனியாக போக அவர் விட மாட்டார். நம்ம ஒருவேளை வேண்டாம், ஐயோ இயேசு இல்லையே இன்மை, எதுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு யாராவது தனி வழியை கண்டுபிடிச்சு போவோம் என்றால் அவர் நம்மை தேடி வருவார். அவர் நம்மை விடமாட்டார். அவங்களுடைய மன கண்கள், அவங்களுடைய கண்கள் எல்லாம் குருடாய் போயிருந்தது. பிசாசானவன் அவர்களை வஞ்சித்து போட்டான். நீ போ, எருசலேமில் இருக்காத, வேற இடத்துக்கு போன்னு சொல்லி அவங்கள எழுப்பி கொண்டு போறது பிசாசு தான். பாருங்க, அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். ஆனால் ஜீசஸ் அவங்களோடு கூட அவரும் பிரயாணம் பண்ணுகிறார். அவர் அந்த பிரயாணம் பண்ணி அவர் சம்பாஷிக்கிறார், அவரோடு கூட பேசுகிறார். அவங்களும் பேசுகிறாங்க, ஆண்டவரும் பேசி கொண்டு வரார். இவ்வளவு அழகாக ஆண்டவர் அவங்களோடு கூட நடந்து அவர்களோடு கூட பேசி கொண்டு இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் இவர் யார் என்று அறியவில்லை. அவர்களோடு கூட பேசிக்கொண்டு வருவது, தங்களோடு கூட பேசிக்கொண்டு வருவது இயேசுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போய்விட்டது. அவளுடைய கண்கள்
எப்படி இருந்தது? குருடானது போல. அவருடைய கண்களில் அவங்களுக்கு அறிய முடியலை, அவங்களுடைய மனதில் அவங்களால அறிய முடியலை. இப்படிப்பட்ட அடைக்கப்பட்டிருந்த அந்த கண்களையும் அந்த அடைக்கப்பட்டிருந்த அந்த இருதயத்தையும் ஆண்டவர் அன்றைக்கு திறந்தார். அவர்கள் உள்ளத்திலே அவர் பாய்ந்து சென்றார் என்று சொல்லலாம். ஏன் சொன்னா அவங்க சொல்றாங்க, அவர் தன்னுடைய வசனத்தை அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? மன கடினம், இருதயம் அடைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இயேசு பேசும் பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். அப்ப அர்த்தம் என்ன? அந்த சீஷர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அது அடைக்கப்பட்டு இருந்தது, அது பூட்டப்பட்டு இருந்தது. அந்த இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகையினாலே தான் அவர்கள் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போறாங்க. ஆனா ஆண்டவர் சென்றார். இந்த இருதயம் ஏன் பூட்டப்பட்டிருக்கு? அவர் பேச ஆரம்பித்தார். வசனங்களை பேசும் பொழுது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அது சாயந்தரமான உடனே அவங்க சீஷர்கள் எல்லாம் அவரை வற்புறுத்துறாங்க. நீங்க வாங்க, சாயந்தரம் ஆயிற்று, வாங்க எங்க கூட. அங்க போய் உட்கார்ந்து அவர்களோட கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் அதை நினைவு கூறும்படியாக அந்த அப்பத்தை அவர் பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். சாப்பிட உட்கார்ந்த உடனே அவர் எப்பொழுதுமே அவர் உனக்காக பிற்கப்படுகிற சரீரம்னு சொல்வார். அந்த அப்பத்தை பிட்டு அதே மாதிரி அவர் பிட்டு கொடுத்த உடனே அது அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்டிருந்த அந்த மறைக்கப்பட்டிருந்த அந்த கண்களை அன்றைக்கு அவர் திறந்தார். தான் யார் என்று அறியும்படியாக அவருடைய மன கண்களை அவர் திறந்தார். அவருடைய சரீர கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்பொழுது உடனே தெரிந்தது, இயேசு அவர் மறைந்து போனார். ஐயோ பாத்தியா, அவர் நம்ம கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்மிடத்தில் வந்தது இயேசு என்று அறிந்தாங்க. இயேசு என்று அறிந்து உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எம்மா ஊர்ல இருக்கல, உடனே அவங்க எருசலேமுக்கு நேராக திரும்பினார்கள். எருசலேம் அது மகாராஜாவின் நகரம். எருசலேம் ஆண்டவருடைய இடம். அந்த எருசலேமில் அவர் பாடுபட்டார். எருசலேமில் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். மறுபடியும் எருசலேமில் இறங்குவார். அந்த எருசலேமிலே தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆகையினால அந்த மக்கள் விலகி போக வேண்டாம். எம்மாவுக்கு போன சீஷர்களே, நீ மறுபடியும் எருசலேமுக்கு நேராக திரும்பு. நீ எருசலேமுக்கு போனாதான் உனக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். நீ எருசலேமுக்கு போனாதான் நீ ஆவிக்குரிய மகனாக மாறுவாய். அவங்களுடைய கண்கள் என்றைக்கு திறக்கப்பட்டதோ அன்னைக்கு அவங்க அந்த நேரமே உடனே அவங்க எருசலேமுக்கு எழுந்திருந்து அவங்க சொல்றாங்க, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்நேரமே அவர்கள் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் மற்ற சீஷர்களுக்கு வழியில் நடந்ததையும் அவர் அப்பம் பிட்கையில் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறதுக்கு மந்த புத்தி உள்ளவங்க, நீங்க மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. உங்களால விசுவாசிக்க முடியலையே. இப்படிப்பட்ட மந்த இருதயம், அந்த இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அந்த கண்களை ஆண்டவர் திறந்தார். பிசாசானவன் இன்றைக்கு என்ன பண்ணுது? எல்லாருடைய கண்களை அது குருடாக்கி வச்சிருது. ஆவிக்குரிய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வச்சிடுறான். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு அவங்க கண்களை திறந்தார். மறுபடி எருசலேமுக்குள்ள வரும்படி செய்தார். எருசலேம் தான் ஆவியானவர் இறங்குகிற இடம். அவர் தெரியும், நீ எருசலேமுக்கு போயிரு,
அப்பதான் நீ பிழைப்பாய். அதனால அவங்கள வந்து அவங்களுடைய கண்களை திறந்து அவங்கள எருசலேமுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் சொல்றார், அவருடைய வல்லமை என்னதென்று அறியணும், அவருடைய மகத்துவம் என்னதென்று நீங்க அறியணும். இன்னைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, அதை நீங்க அறியணும். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பவர், அது டுனாமிஸ் பவர், அது பயங்கரமான ஒரு பவர். அந்த பவர் என்ன, அந்த வல்லமை என்ன என்பதை நாம் அறியணும். அதை நாம் அறிய முடியாத படிக்கு பிசாசானவன் என்ன பண்றானோ, நம்முடைய மன கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அதை தான் பவுல் சொல்றார், நீங்க அவருடைய மகத்துவத்தை அறியணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையை அறியணும். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய மகா வல்லமை மேன்மையான மகத்துவம், அதை நீங்க அறியணும். அதை நீங்க அறியாத படிக்கு பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான், அந்த கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் தரணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு இடத்துல பவுல் எழுதுவார், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்க கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அபிஷேகம், அதை குறித்து அறிவு இல்லை, அதை குறித்து விரும்புறதுக்கும் இஷ்டம் இல்லை, குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல இருந்த வாஞ்சை என்னன்னு பாருங்க. அவருக்கு எல்லாரும் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும், அதுதான் அவருடைய வாஞ்சையா இருந்தது. அவர் உயிர் தெழுந்து சமாதானம் சொன்னார். மற்றும் நம்ம பார்க்க முடியும், ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு அப்பமே அவ்வளவு ஒரு வாஞ்சை, என் பிள்ளைகள் ஆவியை அபிஷேகத்தை பெறணும். இன்னைக்கு கண்டிப்பா நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்கணும், நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் திறக்கணும். அவர் திறக்க வல்லவர், அவர் தான் உயிர் தெழுந்த வல்லமை உள்ளவர். அவர் சீஷருடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்தார். உடனே அவங்க திரும்புறாங்க. எங்க திரும்புறாங்க? எருசலேமுக்கு. அந்நேரமே அவர்கள் எருசலேமுக்கு நேராக திரும்பினாங்க. எருசலேமில் நிச்சயமாய் அவங்க அந்த அபிஷேகத்தை, அந்த 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துலையும் அந்த சீஷர்களும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் அன்றைக்கு தான் அவங்க எருசலேமில் அவங்களுடைய அந்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அவருடைய மன கண்களை திறந்திருக்கிறார். இல்லை என்றால் அவர்கள் அப்படியே போயிருந்திருப்பாங்க, எருசலேமுக்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே போயிருந்திருப்பான், வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்ய போயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க மன கண்களை ஆண்டவர் திறந்தார் பாருங்க, அவங்க இருதயத்தை திறந்தார். உடனே அவன் திரும்பி வர்றான் எருசலேமுக்கு. வந்ததுனால அவங்க எல்லாம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 4வது அடைக்கப்பட்டிருந்த ஒரு வீடு, அது மேல் வீட்டறை. சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் வானத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உயிர் தெளிந்த ஆண்டவர் 40 நாளளவும் எல்லாருக்கும் தரிசனமானார். கடைசியாக அவர் அப்படியே மேலே பரமேறி செல்லும் பொழுது அவர் சீஷர்களுக்கு சொன்னது என்ன? எருசலேமில் போய் இருங்கள், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருங்கள். எருசலேமில் போய் இருக்கணும், காத்திருக்கணும். என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருங்கள். இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? நான் போய் என்னுடைய பிதாவின் இடத்துல நான் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது.
எல்லாரும் எருசலேம்ல போய் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சீஷர்கள் எல்லாரும் திரும்பி வராங்க. அவர் அன்றைக்கு பரமேறி போகும் பொழுது நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றினவங்க எல்லாரும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்லும்போது 500 பேருக்கு தரிசனமானார். நிச்சயமா அந்த இடத்துல 500 பேருக்கு மேலாக நிறைய பேர் நின்றுருக்கிறாங்க அவர் பரமேறி போகும்போது. ஆனால் எருசலேமுக்கு திரும்பி வந்தது எத்தனை பேர் தெரியுமா? ஒன்லி 120 பேர் தான் திரும்பி வந்தாங்க. ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 120 பேர் அவங்க தான் கூடியிருந்து ஒரு மனமாக ஜெபிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் எங்கே போனாங்க? உலகத்துக்கே போயிட்டாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் அப்பதான் சொல்லியிருக்கிறார், நீ எருசலேமில் போய் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும், உன்னதத்தின் பலத்தினால தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள்னு சொன்னார். அதை கேட்டு வந்தவங்க 120 பேர் தான். மற்றவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் தானே கேட்டாங்க, ஏன் வரல? கேட்டும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடப்பதற்கு விருப்பம் இல்லை. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்றைக்கும் நம்மளும் ஆவியானவரை ஏனோ தானவென்று நினைக்கிறோம், அப்படியே விட்டுடுறோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்படி கிடையாது. 120 பேர் திரும்பி வந்தாங்க. அவங்க திரும்பி வந்து அவங்க காத்திருந்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களே, அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த பல்லத்த காற்று போல, இடி முழக்கம் போல ஒரு சத்தம், அக்னிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி சடுதியா அந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. அவர் உயிர் தெழுந்து பரமேறி சென்ற பிறகும் அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு இன்னும் அதிக பவர்ஃபுல்லா, அவர் வல்லமை உள்ளவராய் அவர் வந்து இறங்கினார். அந்த மேல் வீட்டு ரயிலை இறங்கினார். 120 பேர் கூடியிருந்து ஒரு மனதோடு ஜெபித்த இடத்திலே வந்து இறங்கினார். இன்றைக்கு ஒரு மனம் உண்டா? அந்த 120 பேர் ஒரு மனதோடு ஜெபித்தாங்களே. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல எல்லாரும் இருக்கிறீங்க, ப்ரமோஷன் ஒர்க்கர்ஸ் இருக்கிறீங்க. நமக்குள்ள ஒரு மனம் உண்டா? ஒரே ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் ஒரு மனம் உண்டா? ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒரு மனம் உண்டா? ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது காரியங்களை பேசுறது, மனம் அடிவடைய செய்கிறது, சமாதானத்தை கொலைக்கிற காரியங்களை செய்வது, இது நியாயமா? பிரியமானவர்களே, ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா ஆவியானவர் இறங்கவே முடியாது. ஒரு மனம் இல்லை என்றால் ஆவியானவர் கிரியை செய்யவே முடியாது. ஒரு மனம் இல்லை என்றால் நீங்க பண்ணுகிற ஜெபங்களும் வீணுதான், ஒன்று பிரயோஜனம் இருக்காது. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை மறந்து போகாதீங்க. அவர் உயிர் தெழுந்த உடனே அவருக்கு வாஞ்ச எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றணும், ஊதி அபிஷேகத்தை பெறுங்கன்னு சொன்னார். அதே நேரத்தில் 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாள் என்றால் 50வது நாள். கரெக்டாக 40 நாள் அவர் தரிசனமானார், 40வது நாள் பரமேறினார். அதற்கு பின்பு 10 நாட்கள் ஜெபிச்சாங்க. 10 நாட்கள் ஒரு மனதோடு ஜெபிச்சாங்க. ஒரு மனம் தேவை. எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாரும் ஒரே சகோதர சகோதரிகளாக, அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஐக்கியம் நமக்குள்ளே வரும் பொழுது ஆவியானவர் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே வந்து இறங்கினாராம். பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே, அந்த மேல் வீட்டு அறையில் ஆண்டவர் வந்து இறங்கினார். ஆவியானவர் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா!
எப்படி வந்தாராம்? அக்கினியா வந்தார், அக்கினியாய் வந்தார். பலத்த காற்று, பலத்த இடி முழக்கம், அதுதான் பவர். பவர் வந்து எல்லாருடைய உள்ளத்துல வந்து இறங்கினார். எல்லாருடைய நாவை வந்து தொட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்னா அந்த நாவுல வந்து அக்னிமயமான நாவு வந்து இறங்கிச்சான். ஆண்டவருடைய நாவே வந்து எல்லாருடைய நாவுல வந்து வச்சிட்டாங்க. அதுதான் அக்னிமயமான நாவு. அந்த அக்னிமயமான நாவு கொடுக்கப்பட்டது பாருங்க. அது எதுக்கு தெரியுமா? வேதத்தில் யாக்கோபுல பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் முழுவதும் நாவை பற்றி பேசப்பட்டிருக்கும். இந்த நாவு தான் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போட்டுருமா. இந்த நாவு பரிசுத்தம் அடையணும். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த அக்கினிமயமான நாவாக அவர் வந்து இந்த நாவில் வந்து இறங்கினார். ஏன்னு சொன்னால் முழு சரீரத்துக்குமே முக்கியமான அந்த பார்ட் வந்து அந்த நாவு தான். இந்த நாவினால எல்லா பாவத்தையும் செஞ்சிடலாம். இந்த நாவு இல்லைன்னா ஒரு பாவமும் செய்ய முடியாது. நாவு தான் பேசும், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். இந்த நாவு வந்து அது வந்து எலும்பு கிடையாது. நம்முடைய எல்லா பார்ட்டுக்கும் எலும்பு இருக்கும், ஆனால் நாவுக்கு எலும்பு கிடையாது. அது அப்படியே இது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், இங்கேயும் வளையும் அங்கேயும் வளையும், எல்லாம் பண்ணும். பேசிட்டு அப்படியே அமைதியாக வாயை மூடி அந்த நாக்கு உள்ளே உட்கார்ந்துக்கிடும். வெளியில் ஒன்றும் தெரியாது, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உள்ளே இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸ் அந்த நாக்கு. அது மட்டுமல்ல, இந்த பாம்புக்கு பார்த்தீங்களா, பாம்புக்கு நாக்கு வரும், அதில் 2 பிரிவு இருக்கும். இரு நாக்கு, 2 விதமாய் பேசுறது. இதெல்லாம் தேவை கிடையாது. இது பாம்பினுடைய நாக்கு இருந்தால் தான் 2 விதமாக பேசுவாங்க. இருமணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இப்படி ஒன்று பேசுவாங்க, அப்படி ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் பாம்பினுடைய நாக்கு. அந்த பாம்பினுடைய விஷம் அவங்க நாவில் இருக்கும். அதனால தான் ஆவியானவர் அந்த நாவை வந்து தொட்டார், அக்கினி மயமாய் இறங்கினார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு இறங்கி உங்களுடைய நாவை தொடணும். தொடும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைவோம். நான் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? நம்முடைய நாவு பரிசுத்தம் அடைஞ்சதுன்னா எல்லாம் பரிசுத்தம் ஆயிரும். அந்த நாவு எப்படி பரிசுத்தம் அடையும்? ஆவியானவர் இறங்கணும், அவர் உன் நாக்கை தொடணும். அது தொட்ட உடனே அப்படியே அது வந்து நாவில் இருக்கிற எல்லா காரியங்களும், பாவத்தின் காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடும். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு இருந்தான். ஐயோ ஐயோ என்று சொல்லி, உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவன் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சான். ஆனால் 6வது அதிகாரத்தில் பாருங்க, அவனை ஆண்டவர் தரிசனமானார். ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி கீழே விழுந்தான்ல. அப்போ தேவதூதன் வந்து ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயாவுடைய நாவில் வச்சார். ஏன் நீ எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஏன் சொல்லிட்டு இருக்க? நல்ல காரியங்களெல்லாம் சொல்லு அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு அந்த அக்கினி தழலை கொண்டு வந்து அந்த ஏசாயாவுடைய நாவில் வச்சாங்க பாருங்க. உடனே ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் பாவி, நீர் எவ்வளவோ பரிசுத்தம் உள்ளவர், நான் ஒன்றும் தகுதி இல்லைன்னு அப்படியே கீழே விழுந்தான். அன்னையோட அவனுடைய நாவு பரிசுத்தம் அடைஞ்சது. அதற்கு பின்பு அவன் ஐயோ ஐயோன்னு சொல்றதை விட்டு நிறைய தீர்க்க தரிசனத்தை சொன்னான். அவன் தான் பெரிய தீர்க்க தரிசியாக மாறினான். இன்னைக்கு அக்கினி அந்த நாவில் போடப்படணும். அன்னைக்கு மேல் வீட்டறையில் பூட்டப்பட்டிருந்த இடத்துல வீட்டில் ஆண்டவர் அக்கினிமயமாய் இறங்கினார். எல்லாருடைய நாவையும் வந்து தொட்டாங்க. நாவை பரிசுத்தம் அடைத்து அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. வீணான காரியங்களை பேசல. அதற்கு பின்பு அவர்கள் ஓய்வு எடுக்கவில்லை. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. உடனே ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனே எழும்பினாங்க சாட்சியாய். ஆண்டவருக்கு சாட்சியாக நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி எழும்பினாங்க. ஆண்டவருடைய உயிர் தழுதலை குறித்து வல்லமையாய் பிரசங்கித்தார்கள்.
ஆண்டவர் உயிர் தெழுந்தார், அவருக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னாங்க. அவர்கள் மூலமாக வல்லமை விளங்க ஆரம்பித்தது. பேதுருவும் யோவானும் புறப்பட்டு போனாங்க. அடுத்த நாள் 3வது அதிகாரத்தில் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. இயேசுவின் நாமத்தில் நட என்று சொன்ன உடனே அன்றைக்கு அந்த சப்பானி பிறவி சப்பானி எழுந்த நடந்தான். பவர், வல்லமை. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அந்த வல்லமையை தர ஆசைப்படுகிறார். அவர் வந்திருக்கிறார். ஆவியானவர் வந்து இறங்க இடம் கொடுங்கள். அவர் வந்து உங்க நாவை தொடட்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் அடையட்டும். உன்னுடைய நாவில் ஒரு பவர் உண்டாகட்டும். நீ பேசும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. நாவில் வந்து அக்கினி இறங்கின உடனே பேதுருவும் யோவானும் போய் பிறவி சப்பானியை எழுப்பி விட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்த நடன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையில வல்லமை புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தையில வல்லமை புறப்பட்டு வர வேண்டுமா? ஆவியின் அக்கினி நம்முடைய நாவிலே போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு அந்த நாள்ல ஆண்டவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பிக்கும்படியாக அவர் வந்து இறங்கினார். நான் உயிர் தெழுந்த ஆண்டவர், நான் உயிர் தெழுந்த வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை. அது பவர்ஃபுல் அக்கினி வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமையோடு கூட அவர் வந்து இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியிலேயும் ஆண்டவர் வந்து இறங்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இறங்குவார். அதற்கு பின்பு இந்த அப்போஸ்தலர்கள் பாருங்க, பயங்கரமான அற்புதங்களோடு அடையாளங்களோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் அவர்கள் மூலமாக நடப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பலத்த கிரியைகள், பிசாசுகள் நடுங்கினது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் பண்ண இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்க ஆவியில நிறைஞ்சு ஆராதிக்கிறாங்க. அந்த இடத்துல அவருடைய கட்டுகள் கலந்து போயிற்று. பூமி அதிர்ந்தது. எவ்வளவு பெரிய பவர்! இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமை அந்த சீஷர்களுக்கு, அந்த அப்போஸ்தலர்களுக்கு எப்படி கிடைத்தது? அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரின் வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட்டார். அதன் மூலமாக அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறினார்கள். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 12:12 பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், எல்லா விதமான பொறுமை, அதிசயங்கள், அற்புதங்கள் வல்லமையோடு கூட உங்களுக்குள்ள வந்து நடப்பிக்கப்பட்டதே என்று சொல்லி பவுல் சொல்றார். அந்த வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள் வல்லமையோடு கூட உங்களுக்குள்ள நடப்பிக்கப்பட்டதே. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மூலமாக ஒரு பலத்த கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அடைக்கப்பட்டிருந்த ஆண்டவர் அந்த கல்லை உடைத்து அவர் வெளியே வந்தார். முதல் காரியம், அந்த கல்லை உடைத்து புரட்டி போட்டு அவர் வெளியே வந்தார். அது முதல்ல நடந்த ஒரு காரியம். இரண்டாவது, அடைக்கப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சீஷர்களின் பயத்தை நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், அந்த அடைக்கப்பட்டிருந்த அந்த எம்மாவுக்கு சென்ற சீஷர்களுடைய இருதயங்களையும் அவர்களுடைய கண்களையும் ஆண்டவர் திறந்தார். அந்த மந்த புத்தி இருதயத்தை அவர் மாற்றி போட்டு அவர்களை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். யாரையும் இழக்க அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்டிருந்த மேலறை வீட்டுக்குள்ளே அவர் அக்னிமயமாக வந்து இறங்கி எல்லாரையும் அபிஷேகித்து தம்முடைய அப்போஸ்தலர்களை அவர் பிரித்தெடுத்து, அது மட்டுமல்ல அவங்களுக்கு வல்லமையை கொடுத்து அவரை போல, அவரை விட மேலாக ஊழியம் செய்யும்படியாக அந்த பவரை அவங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார். இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அப்படிப்பட்ட பவரை நம்ம பெறணும். அதை பெற வேண்டும் என்றால்
அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். இருதயத்தில் யாராவது கடினமாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் உலாவட்டும். உங்க வீட்டில் ஆவியானவர் வந்து இறங்கட்டும். அவர் உலாவட்டும். ஆவியானவர் அக்கினி மயமாய் உலாவட்டும். அக்கினி கோட்டையாய் நமக்குள்ளாய் இருக்கட்டும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எபேசியர்ல 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, ஆமென், நமக்கு செய்ய வல்லவர். கிரியை செய்கிற வல்லமையின்படியே நீ கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாத ஒரு வல்லமை. அந்த வல்லமை உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. அவர் நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்வாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பீல் மக்கள் மத்தியிலேயும் எல்லா வீடுகளும் அடைக்கப்பட்டிருந்தது. யாருமே இயேசுவை பற்றி தெரியாது. அடைக்கப்பட்டிருந்த வீடுகள் இன்றைக்கு ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள வந்து இறங்கினார். எல்லாருடைய அடைக்கப்பட்டிருந்த இருதயத்துக்குள்ள வந்து இறங்கினார். இன்னைக்கு எல்லாருடைய மன கண்கள் திறக்கப்பட்டது, பிரகாசம் அடைஞ்சாங்க. அவங்களுடைய வீடுகளை இன்னைக்கு ஆண்டவருக்காக திறந்து கொடுத்தாங்க. அவங்க அடைக்கப்பட்டு வச்சிருந்த அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்து இறங்கினாரு. ஆனா இன்னைக்கு அவங்க வீடுகள் எல்லாம் ஆண்டவருக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருக்காக திறக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு பீல் மக்கள் மத்தியில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவு கிரியைகளை நடப்பிக்கிறார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. ஈஸ்டர் அன்னைக்கு நான் வந்து சொக்குவாடா என்று சொல்லி அந்த ஒரு வில்லேஜுக்கு, சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். பெரிய சர்ச், ஃபுல்லா பீப்புள் நிரம்பி இருக்கிறாங்க. பயங்கரமான கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் உயிர் தெழுந்த வல்லமை இந்த மெசேஜை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்போ ஆவியின் அபிஷேகம், அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை, நம்ம எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு அந்த பவர் வந்து இறங்கணும் நம்ம மேலன்னு சொன்ன உடனே அந்த சர்ச் முழுவதும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. பாருங்க, பெரிய பெண்கள் எல்லாரும் பேசினாங்க, ஆண்கள்ல பாதி பேர் பேசினாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. முன்னாடி இருந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எல்லா குட்டி பிள்ளைகளும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் முன்னாடி நிற்கிறேன், முன்னாடி சின்ன பிள்ளைகள் தான் நிற்கிறாங்க. உள்ள எல்லாரையும் போய் ஜெபம் பண்ண சொன்னேன், எங்கள் கூட வந்த ஊழியர்களை. அவங்க உள்ள போய் பெரியவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. நான் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தா சின்ன பிள்ளைகள் எல்லாமே அக்னியாயிட்டாங்க, நிரம்பிட்டாங்க. அந்நிய பாஷை பேசுது பிள்ளைங்கள்லாம். லாஸ்ட்ல சாட்சி சொல்லும்போது சின்ன பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்றாங்க, ஆவியானவர் எனக்குள்ள இறங்கினார், என்னை பரிசுத்தப்படுத்திட்டார், நான் அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்துல வரணும்னு சொன்னா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி அந்த அபிஷேகத்தை பெறணும். அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். அதை ஆண்டவர் செய்வார். பீல் மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைஞ்சிட்டாங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எப்படி அழகா வந்து இறங்கி கிரியை பண்ணியிருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய அற்புதங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதம், அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பவர். எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாக நடப்பிப்பார். குருடர்களுக்கு திறக்கப்படும். அன்றைக்கு ஒரு குருடர் அம்மா 3 வருடம் குருடா இருந்தவங்களுக்கு திறந்துருச்சு கண்ணு. எப்படிப்பட்ட அற்புதம்! ஒன்று இல்லைங்க, ஆவியானவர் வந்து இறங்கினார், கிரியைகள் நடப்பிக்கப்பட்டது. இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்யணும். அவர் வந்து பலமாய் வந்து இறங்கணும். அவர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார்.
நாம் ஏதாவது சாதிக்கணும் ஆண்டவருக்காக. சாதிக்காம மட்டும் சாகக்கூடாது. ஒரு பெரிய காரியம். எப்பொழுதும் சாதிக்கும்படியாக, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கு அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை, அந்த கல், அது புரட்டப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் எல்லாம் திறக்கப்படாது என்று நினைக்கிறோமோ, அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்குமானால் ஆண்டவர் அதை திறக்கிறவராய் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்றாரே, உங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். அடைக்கப்பட்டிருந்த இருதயத்தின் கண்கள், மன கண்கள், அந்த கண்களை எல்லாம் திறந்தாரே. இன்றைக்கு நம்முடைய அடைக்கப்பட்டிருக்கிற மந்த இருதயம் உள்ள அந்த இருட்டாக்கப்பட்டிருக்கிற அந்த கண்களை ஆண்டவர் திறக்கிறார். மந்த இருதயங்களை மாற்றி போடும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் நன்றி அப்பா. மறுபடியும் கேட்டு கேட்டு வசனத்தை கேட்டு மந்தமாய் இராதபடிக்கு எங்கள் இருதயத்தை திறந்ததற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, வசனத்தின் மூலம் கிரியை செய்ததற்காய் நன்றி. எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A bar 323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. 49345675468.